பிரசவ கால மருத்துவர். ஓகே, ஸோ அப்போது அதுக்கு வரக்கூடிய வந்து குறிப்பாக வந்து பெண்கள், அவங்களோட குடும்பத்தார், இவங்க தான். ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள், ஏன்னா நாங்களே வீட்டுக்குள்ளே முடங்கி போய் கிடக்கிறோம். யூ கெனாட் பி லைக் தட். ஆனாலும் வெளியில் உள்ளே தான் இருந்தாகணும், பேஷண்ட்ஸும் உள்ளே இருந்தாகணும். இந்த சமயத்தில், இந்த வித்தியாசமான சமயத்தில் ஹவு டிட் யூ மேனேஜ்? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அதுதான் ட்ரூத். வாழ்க்கை எங்கெங்கயோ எப்படி எப்படி எல்லாமோ நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் சுழட்டி ஒரு பக்கமா வீட்டுக்குள்ள இருங்க, வெளியில வராதீங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை ஸ்பானிஷ் ஃப்ளூக்கு அப்புறமா இப்பெல்லாம் போய் தேடி பாக்குறோம்ல, ஸ்பானிஷ் ஃப்ளூல என்ன நடந்தது, எப்படி இருந்தாங்க, எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க, இப்ப சோசியல் டிஸ்டன்சிங் அண்ட் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி எங்களால ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சு, சரி நாங்க படிச்சது எல்லாமே வந்து மெடிசன்ல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள், அதுக்கு என்ன சிம்டம்ஸ் வரும், அதை எப்படி நாங்க பாத்துக்கணும், அதுக்கு மெடிசின்ஸ் எப்படி நாங்க கொடுக்கணும். சோ புதுசா மெடிசின்ஸ் ஆர் இன்வென்ஷன்ஸ் ஆர் வேக்சின்ஸ் வர வர அந்த நோயை பத்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது, அது எங்களுக்கு சுலபமா இருந்தது. இப்ப இருக்க பிரச்சனை எங்களுக்கு என்னன்னா, அந்த நோயை பத்தி எங்களுக்கு தெரியல. இப்பதான் வந்து அந்த நோயை பத்தி வந்து ஜனவரில இருந்து ஒரு அவேர்னஸும், அது நமக்கு வராதுன்னு நினைச்சோம், அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட நின்றுடும் நினைச்சோம், சைனாவை தாண்டவே தாண்டாதுன்னு நினைச்சோம். அதெல்லாம் மீறி இந்தியாவுக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, சென்னைக்கு வந்து, சென்னையில இவ்வளவு மேக்சிமம் பாப்புலேஷன், நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப்னு சொல்ற அளவுக்கு வந்து இந்த டிசீஸ் இவ்வளவு பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ஏறக்குறைய வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா பயப்படுற நிலைய போய் ஒரு ஃப்ரெண்ட்லியா அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இப்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆஸ் அ டாக்டர், எஸ்பெஷலி ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட், எனக்கு இருக்கிற என்ன மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பத்தி சொல்றேன். இது வந்து இந்த ஃபோரம் நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐ எம் ட்ரைங் டு டேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யூசிங் திஸ் ஃபோரம் அண்ட் பிளாட்ஃபார்ம் வாட் யூ ஹேவ் கிவன் மீ. சோ இப்ப பக்கத்து தெருக்களுக்கும் நம்ம தெருக்களுக்குமே வந்து கொரோனா வந்துருச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வரும்னு நம்ம யாருமே நினைக்கல. வந்தாலும் போயிடும், நமக்கு வராது, இதெல்லாம் யோசிச்சது போயிட்டு எங்க உங்களுக்கு எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு வந்துருச்சுங்களா அப்படின்னு கேக்குற நிலைமையோ, உங்களுக்கு வந்துருச்சுங்களா எனக்கு இன்னும் வரல ஏன்னு தெரியல அப்படின்னு கேக்குற நிலைமையும் வந்துட்டு ஒரு மாசத்துக்குள்ள வந்துரும்னு தான் நினைக்கிறேன். இப்ப லாக்டவுன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. லாக்டவுன் பண்றதோ லாக்டவுன் இல்லாம போறதோ நமக்கு தான் தெரியுமே தவிர கொரோனாக்கு தெரிய போறது இல்ல. நம்ம சேஃபா தான் இருக்கணும். இப்ப டாக்டரா வந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது டாக்டர்ஸ் எப்பவுமே இப்ப ஆன்லைன்ல அமேசான்ல நீங்க வந்து எது வேணா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டாக்டர்ஸ் எப்படி பேஷண்ட்ஸ் ஆன்லைன்ல பாக்குறது, எப்படி மேனேஜ் பண்றது? இப்ப ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் நாங்க நேர்ல சில நேரங்கள்ல போய் தான் ஆகணும், டெலிவரிஸ்க்கு போய் தான் ஆகணும், சில சர்ஜிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு நாங்க போய் தான் ஆகணும். ஒரு அபார்ஷன் ஆகுதுன்னா அதை நாங்க நேர்ல தான் போய் சந்திக்கணும். இதுக்கு வாய் வழியாவோ நாங்க டெலிகன்சல்டேஷன்லயும் நாங்க எதுவுமே வந்து செய்ய முடியாது. இதுதான் வந்து உண்மை. இந்த உண்மைய இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்கிற அதே பயம் எங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு ப்ராபப்ளி இந்த கவர்மெண்ட் லேட் டவுன் ரூல்ஸ், ஐசிஎம்ஆர் லேட் டவுன் ரூல்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கொடுக்கப்படுற ரூல்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கமா எங்களுக்கு சுத்திட்டே தான் இருக்கு. அதுபடி நாங்க நடந்துக்கணும். அதே நேரம் நேர்ல நிறைய பேஷண்ட்ஸ பாக்குறதையும் அவாய்ட் பண்ணணும். இது 2 விஷயத்துக்காக. இப்ப பார்க்கும்போது ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு பரவக்கூடாது. ஒரு ஏசிம்டமேட்டிக் கேரியர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போக கூடாது. இப்ப என்ன சளி நமக்கு எப்படி பரவுச்சு? ஒருத்தர் இருமல் சளியோட வருவாங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த இருமல் சளி போகும். இப்ப கோவிட் அத மாதிரியும் பரவ மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரடியா பரவுறது இல்லாம, எதுவுமே இல்லாம, எந்த ப்ராப்ளமும் இல்லாம சும்மா இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த கொரோனா பாதிப்புங்கிறது பாதிப்பு இல்லையே தவிர அந்த ஜெர்ம்ஸ் கேரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கேரி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களையும் அறியாம அடுத்தவங்களுக்கும் அறியாம அந்த வைரஸை நீங்க வந்து கொடுத்துட்டு தான் நம்ம வந்து இருக்கோம். அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அவங்கள செக்ரிகேட் பண்றதும் தான் வந்து இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருந்துட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் இதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில பல காலத்துக்கு நம்ம சோசியல் டிஸ்டன்சிங்,
இப்ப சோசியல் டிஸ்டன்சிங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் உங்களுக்கும் நடுவுலயோ, வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கும் உங்களுக்கும் நடுவுலயோ இல்லாம ஒருத்தருக்கும் நடுவுல, பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் நடுவுலயும் கூட அந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. எந்த ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கரும், தட் இன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்னு நான் சொல்லும் போதெல்லாம் அது டாக்டர், நர்சஸ் அண்ட் தூய்மை பணியாளர்கள், அந்த துறையை சம்பந்தப்பட்ட பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய அத்தனை பேரையும் தான் நான் சொல்றேன். அவங்க பேஷண்ட்டை பார்த்துக்கணும். அதே நேரத்துல ரொம்ப கிட்டையும் வர முடியாது. அதிகமா அவங்கள சந்திக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும். இது இப்ப மாத்திரம் முடிஞ்சிட போறது இல்ல, இது லாக்டவுன் பீரியட்லயும் முடிய போறது இல்ல. இது சில காலங்களுக்கு, சில மாதங்களுக்கு கண்டினியூ ஆனாதான் பல பேர் உயிரோட இருக்க முடியும். இதை அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்கிறது தான் முக்கியம். எஸ் சுமதி, இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாருமே டெலிவிஷன் வழியாகவும் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியாகவும் நிறைய கேட்டுட்டோம். தொடர்ந்து இப்போ யூ ஆல்சோ எக்ஸ்பிளைன்டு. பட் இதில் என்ன ஒரு விஷயம், ஆஸ் யூ செட் யூ ஆர் கைனகாலஜிஸ்ட், இதில் ரொம்ப இது மற்ற டாக்டர் கூட உங்களை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒரு துறை உங்களுக்கு. ஏன்னா இப்போ வரவங்க 100% வீட்டில் அம்மாவை விட ஒரு கைனகாலஜிஸ்டை நம்பி அங்கே வருவாங்க. ஓகே, எனக்கு நீங்கள் வேணும், எங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும், எனக்கு நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு நிற்பாங்க அவங்க. அப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், என்னால் நேரில் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பதற்றம் வந்துடும். ஓகே, அது கண்டிப்பாக இந்த ஒரு 50 நாளில் உங்களுக்கு பல முறை நடந்திருக்கும், பல பேர் வழியாக நிகழ்ந்திருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அவங்களுடைய பதற்றத்தை எப்படி தணிக்கிறீங்க? நீங்கள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க வைக்கிறீங்க? ஏன்னா அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம், உளவியல் ரீதியாக அதை அணுக வேண்டியிருக்கு. கரெக்ட் தான். இது ரொம்ப ஒரு சவாலான விஷயம். இப்ப மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு என்னோட துறை மாத்திரம் இல்ல, பல பேஷண்ட்ஸை டைரக்டா சந்திச்சு அவங்கள தொட்டு இல்ல ஆபரேட் பண்ணி பார்க்க வேண்டிய அனைத்து துறைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குதான் போகுது. எங்களுக்கும் இது டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. எங்களுக்கு எப்பவுமே இப்ப இந்தியன் சினாரியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வெஸ்டர்ன் சினாரியோ வேற. வெஸ்டர்ன் சினாரியோல டெலிமெடிசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப வருஷமா இருந்துட்டு தான் இருக்கு. நம்மளுடைய சினாரியோல டாக்டர் கையை வச்சு பார்த்து ராசியான டாக்டர் அப்படின்னு சொல்ற சினாரியோ இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கும் போது டெலிமெடிசன் கான்செப்ட் அப்படிங்கிறது அதிகமா ஊடுருவாத துறை இந்தியால ஒரு மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறையில இப்ப திடீர்னு டெலிமெடிசனை இப்ப புகுத்தி இருக்கிறோம். முதல்ல கொஞ்சம் இருந்தது, பட் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் லாஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுச்சு. இப்ப இந்த மார்ச் 2020ல இருந்து டெலிமெடிசன் லீகலைஸ் பண்ணிருக்காங்க இந்தியால. So telemedicine consultations are allowed. It is legally allowed. It has a format. It has a format and we need to follow the format. மத்தபடிக்கு it is completely legalized. இது எதுக்காக மார்ச் 2020ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணிருக்கு அப்படின்னா, access to health care. இப்ப நிறைய டாக்டர்ஸ் இப்ப எங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, டு நாட் டு டூ எலெக்டிவ் கேசஸ். அதாவது எலெக்டிவா ஒரு அழகு சம்பந்தப்பட்ட, காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப ஆக்சுவலா யாரும் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஆக்சுவலா உடற்கூறில் உங்களுக்கு உயிருக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய இல்லைன்னா அந்த பிரச்சனையை நம்ம சரியா கவனிக்காம இப்ப விட்டுட்டோம், கன்சல்ட் பண்ணாம விட்டுட்டோம், இல்ல டாக்டர் அதை கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா உங்க உயிருக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய, இல்லைன்னா டெலிவரி சம்பந்தப்பட்ட, இல்லைன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட, டெலிவரி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாத்திரம்தான் அண்ட் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், இதுக்கு மாத்திரம்தான் டாக்டர்ஸ நீங்க கன்சல்ட் பண்ணணும். இதுக்கு மாத்திரம்தான் டாக்டர்ஸும் உங்களை பார்க்கணும். சும்மா சளி, ஜுரம், காய்ச்சல், அப்புறமா கை கால வலிக்குது, தலை வலிக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு டாக்டர்ஸ இப்போ அணுகிறது அப்படிங்கிறது, அவங்கள பிசிக்கலா பாக்குறது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா யாருக்கு அந்த வைரஸ் இருக்கும், யாருக்கிட்ட இருந்து பரவ போகுது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, அதுக்கான கண்ட்ரோலோ, அதுக்கான முழு ட்ரீட்மெண்ட்டோ இல்ல வேக்சினோ இப்ப த்ரூ அவுட் த வேர்ல்ட் அவைலபிள் இல்லை. கொத்தா அமெரிக்கர்கள் இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரில எல்லாமே இருக்குன்னு சொல்றோம், பட் கொத்தா அமெரிக்கர்கள் ஏன் இறந்து போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் இன்னும் முழுசா அந்த டிசீஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கோ, அதுக்கான கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸோ
என்டையர்லி ஹியூமன் ஹேண்ட்ஸ்ல கிடையாது. அப்ப நம்ம தான் வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கையும் ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கான பொறுமையையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்ப பொறுமை இல்லாம லாக்டவுன் திறந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வேக வேகமா போய் எல்லாத்தையும் பண்றதுலயும் அர்த்தம் இல்லை. எஸ், இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து இந்த மார்ச்ல இருந்து அலோவ் பண்ணாங்க சொன்னது வந்துட்டு ஆஃப்டர் திஸ் கொரோனாவா இல்ல பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடியே வந்து இந்த டெலிமெடிசின் பார்க்கலாம். ஆஃப்டர் த கொரோனா. It is because of the corona telemedicine got approved for it got legalized. அதுக்கு முன்னாடி வந்து it was not legalized. இது வந்து டெம்பரரியா இருக்குமா ஆர் this will continue இந்த ஆர்டர்? இது ரெண்டு விஷயமா நான் பாக்குறேன். ஒன்னு வந்து இது பேஷண்ட் கம்ஃபர்ட்டுக்காகவும் மெயினா இந்த டெலிமெடிசின் கான்செப்ட் வந்து பல காலத்துக்கு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு, இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மாசத்துக்குள்ளேயோ இல்ல 15 நாள்லயோ போயிடக்கூடிய பிரச்சனை கிடையாது. சோ இது வந்து ரொம்ப நாள் 10 மாதங்கள் நம்ம கூட இருக்க போகுது அப்படிங்கறதுனால டைரக்ட் கான்டாக்ட் வித் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டைரக்ட் கான்டாக்ட் வித் பேஷண்ட்ஸ் அப்படிங்கறத பயலாட்ரலா அவாய்ட் பண்றதுக்காக, அட் த சேம் டைம் மெடிக்கல் ஹெல்ப் எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் டெலிமெடிசன் வந்து இஸ் அலவுட். So இந்த டெலிமெடிசின்ல வந்துட்டு I'm just using this opportunity to elaborate on it. டெலிமெடிசின்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப டாக்டர்ஸும் அவங்களுக்குடைய பேஷண்ட், இப்ப டாக்டர் வந்து ஒரு ஆப் வச்சிருப்பாங்க, அவங்களே ஆப் டெவலப் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் இந்தியா பரிந்துரைப்படி இருக்கக்கூடிய ஆப் வந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து உங்களோட மொபைல்லயோ இல்ல கையில வச்சிருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ்லயோ உங்களுக்கு அவங்க எப்படி நீங்க வந்து அதை அப்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத, டவுன்லோட் பண்ணிக்கணுங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க டெலி கன்சல்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸை சந்திக்கும் போது, நீங்க டாக்டர்ஸை சந்திக்கும் போதும் டெலி கன்சல்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது பல காலத்துக்கு இருக்க போது, அது உங்களுக்கு சேஃப்டியவும் கொடுக்கும். அதே நேரத்துல டாக்டர்ஸையோ அவங்களுடைய கன்சல்டேஷன்ஸையோ நீங்க மிஸ் பண்ணாமையும் இருக்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துடும், இன்வெஸ்டிகேஷன் வந்துடும், உங்க ரெவ்யூஸ் வந்துடும், எல்லாமே அதுலயே வந்து நீங்க செஞ்சுக்க முடியும். இதுல பேஷண்ட்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணி வர்றவங்க, இது வந்து நான் பிற்காலத்துல சொல்றேன், திருப்பி திருப்பி மறுபடியும் டாக்டர்ஸ நேர்ல வந்து பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்காது. பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அவங்க உடல் பரிசோதனை டாக்டர் தொட்டு பார்த்துதான் அவங்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்க வேணும் அப்படிங்கிறவங்க மாத்திரம்தான், இல்லைன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல மாத்திரம்தான் வந்து டாக்டர்ஸ நேர்ல நம்ம போய் சந்திக்கலாம். அப்படி சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாத போது டெலி கன்சல்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறது பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து நல்லது. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர்றவங்க, வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க, அடிக்கடி வரணும் ஆனா அத வர வேண்டிய மனசு இருக்காது, எதுக்கு அது அவ்வளவு தூரம் போகணும். இதை நம்ம இப்ப டாக்டர் கிட்ட வந்து டெலி கன்சல்ட் பண்ணிட்டா ஒரு 2 கொஸ்டின் இருக்கும், இதை கேட்டு கிளாரிஃபை பண்றதுக்காக அவ்வளவு தூரம் போகணுமா? இதை நீங்க டெலிமெடிசின் இஸ் ஆக்சுவலி diamond in this period. We have to use it in the right way. Okay, that's fine. ஸோ இப்போ பொதுவாக மருத்துவம் அப்படின்றது வந்து ஒரு 3ஆ பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ், ஓகே. ஸோ இன்னொன்று வந்து லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. 3ஆவது தான் இந்த சர்ஜிக்கல் மெடிக்கல் கியூர், இதெல்லாம் வந்து அதில் வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த டெலிமெடிசின் வழியாக சாத்தியப்படுத்த முடியுமா? ஏன்னா டாக்டர் அவங்க பார்க்கவே போகிறது முடியாது, அல்லது ரொம்ப கம்மியாக தான் சந்திக்க முடியும். அப்படின்னும் போது இந்த கிளினிக்கல் டயக்னோசிஸ், லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் இந்த ஃபைனலாக ட்ரீட்மெண்ட் மெடிக்கலாவோ இல்லை சர்ஜிக்கலாவோ போகும்போது அது எல்லாமே வந்து ஒரு டாக்டர் நேரில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த கன்வீனியன்ஸ் அதில் இருக்குமான்னு கேட்குறேன். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக குறிப்பாக இப்போ ஒரு கைனகாலஜிஸ்டாக நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா பெண்கள் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ப்ரெஷர் இருக்கும். ஒன்று அவங்கள பார்த்துக்கணும், இன்னொன்று அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை பார்த்துக்கணும். அது அப்போ தானாகவே அவங்களுக்கு வந்து மற்ற பெண்கள் இருக்கிறத விட அதிகப்படியான மனசுக்குள்ள வந்து ஒரு 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 அழுத்தம் ஒன்று இருக்கும். அப்போ டாக்டரை பார்க்காம நான் வந்து இந்த மருந்து எடுத்துக்கிறேன் இல்லை சர்ஜரிக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றது வந்து நடக்குமா? இல்லை அந்த இடத்துல இருந்து டாக்டர்ஸ் வந்துருவாங்களா நேரடியா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்? இப்ப நீங்க சொல்றது வந்து இட் டச்சஸ் ஆன் த ட்ரஸ்ட், இட் டச்சஸ் ஆன் த லாயல்டி, மியூச்சுவல் லாயல்டி. இது வந்து எப்படி அப்படின்னா, இப்ப நமக்கு டெலி கன்சல்டேஷன் மூலமா வரக்கூடிய பேஷண்ட்ஸ் 2 வகையான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஒண்ணு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பேஷண்ட்ஸ், ஒண்ணு புது பேஷண்ட்ஸ். கரெக்ட். ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஆடிபிள் எனக்கு இப்ப புரியுது. அதாவது இப்போ இந்த மாதிரி விஷயத்துல டெலிமெடிசின்ல முதல்ல ஏற்கனவே டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும்
ஒரு புரிதல் இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டெலிமெடிசின் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஐ நோ த டாக்டர், அந்த டாக்டர் எனக்கு ஏற்கனவே நிறையா மருத்துவம் பார்த்துருக்காங்க, அவங்க சொன்னால் எதுவுமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஒன்று இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் டெலிமெடிசன் ஒர்க்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ நீங்கள் சொன்னது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட். அது ஏற்கனவே டாக்டர் மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் நேரில் பார்க்கலனா கூட அவங்க டெலிமெடிசனில் வரும்போது அவங்க அதை ஈஸியாக ஏற்றுக்குவாங்க. பட் புதுசாக ஒரு பேஷண்ட் வரும்போது அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப டெலிமெடிசன் அப்படிங்கிறது 3 வகையில நம்ம எடுத்துக்கணும். ஒன்னு ஜஸ்ட் டெக்ஸ்டிங், ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் வருது, அதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாத்திரம் கொடுக்கணும். ஓகே, அவங்கள நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க அவங்கள பார்க்க மாட்டோம், அவங்க உங்களை பார்க்க முடியாது, மியூச்சுவலா பாத்துக்கல, அவங்க ஒரு query ரேஸ் பண்றாங்க, நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். சோ அது வந்து வெறும் எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் டெக்ஸ்டிங். அடுத்தது வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஆடியோ கன்சல்டேஷன். These are all available through apps. So வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஆடியோ கன்சல்டேஷன். சோ நீங்க வந்து டாக்டர் கிட்ட பேச முடியும், அவங்க குரல் கேட்க முடியும், நாங்களும் வந்து பேஷண்ட்டை வந்து குரல்ல வந்து எங்களால ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட queries டைரக்டா சேர்த்து கேட்கலாம். 3வது வந்து வீடியோ கன்சல்டேஷன். இதுல ஹையஸ்ட் கிரெடிபிலிட்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீடியோ கன்சல்டேஷன் தான். டெக்ஸ்ட் கன்சல்டேஷன்லயோ இல்ல ஆடியோ கன்சல்டேஷன்லயோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையோ இல்ல ரெண்டு பக்கமுமே இருக்காது. நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டை நாங்களும் கொடுக்க முடியும், என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டை அவங்களும் எடுத்துக்க முடியும். சோ பெஸ்ட் ஆஃப் தி 3 இஸ் a வீடியோ கன்சல்டேஷன். டாக்டர்ஸ் வந்து அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இட் இஸ் நாட் ஜஸ்ட் டாக்டர்ஸ், கூடுதலா வந்து மத்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் இதுல ஃபியூச்சர்ல வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஏன்னா எல்லா கன்சல்டேஷன்ஸுமே வந்து டாக்டர்ஸே பண்ணணும்னு கிடையாது. டாக்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் பிரிச்சு கொடுத்து அவங்களோட ஜூனியர் டாக்டர்ஸ், அவங்களோட நர்சஸ், இப்போ ஒரு டாக்டரை வந்துட்டு மாசத்துல 2 தடவை ஒரு பிரெக்னென்ட் லேடியோட சிச்சுவேஷன் எடுத்துக்கலாமே. இப்ப எனக்கு நேத்து ஒரு கால் வந்தது, அவங்களுக்கு 2 வருஷமா குழந்தை இல்ல, நேத்து போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ். அவங்க என்னுடைய பேஷண்ட் கிடையாது, அவங்க ஆன்லைன் கூகுள்ல சர்ச் பண்ணி அவங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் தேடினா நான் தான் இருக்கேன். பட் ஐ எம் அவைலபிள் only for emergency consultations. I am available all the time for online consultations, but I am available only for emergency situations. So the morning la clinic திறந்து வைக்கிறது, ஈவினிங்ல clinic திறந்து வைக்கிறதுன்ற கான்செப்ட் ஆக்சுவலி இப்ப full fledged நிறைய பேர் பண்றது இல்ல, which is good in a way. எமர்ஜென்சிக்கு மாத்திரம் அவங்கள ஓபன் பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல சிச்சுவேஷன். எமர்ஜென்சி இல்லாத சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு டாக்டருடைய சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது இட்ஸ் an advantage actually for a patient. சோ அவங்க என்கிட்ட பேசும்போது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு கூகுள்ல அவங்க சர்ச் பண்ணி அதுல அவங்க என்ன பத்தி படிச்சுக்கிட்டு she has come to ask for நேச்சுரலி அவங்க ஒரு பதற்றத்தோடு தான் வராங்க. டாக்டர் பக்கத்துல எனக்கு தெரிஞ்சு கிளினிக் எதுவுமே வந்து ஓபனா இல்ல, நாங்க கைனகாலஜிஸ்ட் தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம், உங்களை நாங்க எப்ப பாக்குறது, இதுதான் முதல் கொஸ்டினே. சோ அவங்கள வந்துட்டு நான் பார்க்க முடியாதுன்னு நேரடியா சொல்ல முடியாது. சோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் we have to calm them down. I told her congratulations, we are very happy to know that you are pregnant. So how did you know that you are pregnant? So she comes up with, நான் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல pregnancy ன்னு சொல்லி இருந்தது. So I asked them to show me the pregnancy strip. அத நீங்க காமிங்கன்னு சொல்லுவேன். So I can see it. So நேர்ல பாக்குற மாதிரி அந்த pregnancy strip அவங்க எனக்கு காமிப்பாங்க. அதுல 2 கோடுகள் இருந்து அவங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறத நான் வந்து அது மூலமா ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் கம்ஸ் லைக், do you have a problem? Are you having some problems already? உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா? இப்ப நேர்ல சந்திக்கும் போது நாங்க என்ன வகையான queries பண்றோமோ அதே queries அவங்கள நான் வந்துட்டு வீடியோ கன்சல்டேஷன் மூலமா வந்து அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சோ அவங்க வந்து எனக்கு சொல்றாங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது இல்லங்கிறாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ நெக்ஸ்ட் திங் இஸ் she is already 8 weeks, அவங்க 2 months ஏற்கனவே கம்ப்ளீட்டட், ஆனா எந்த விதமான டெஸ்டும் இது வரைக்கும் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் I ask her to go for an ultrasound. So what I do is I give her the medicines. So one prescription is sent to her for the medicines. The next prescription is given to her so that she can approach the
scan center or the lab which has the scan facility and does the scan. அப்புறம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எனக்கு அதே நாள்ல அனுப்புறாங்க. எனக்கு வந்து அது ஒரு லைவ் பேபி அப்படின்னு தெரியுது. அதுக்கு நான் மேற்கொண்டு மெடிசின்ஸ் 1 மாசத்துக்கு நீங்க என்ன எடுத்துக்கணும், என்ன ப்ராப்ளம் இருந்தா என்ன எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பாக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். which is like very much the only thing is அவங்களுக்கு வழக்கமா வரும்போது அவங்களுக்கு அவங்க முகத்தை நாங்க பார்ப்போம், ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு பதிலா நீங்க என்ன வெயிட்னு கேட்டுக்கிறோம். only thing we are unable to see is BP. இந்த பிபி அப்பaratus வந்து எல்லாருமே கையில வந்து ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது. நீங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு பிபி apparatus உங்களுக்கு வந்து வந்துரும். ஒரு வேயிங் மெஷின் இல்லைன்னா ஒரு வேயிங் மெஷின் வாங்கிக்குங்க. ஒரு டெம்பரேச்சர் பாக்குறதுக்கு வந்துட்டு நீங்க தெர்மோமீட்டர் ஒண்ணு வாங்கிக்குங்க. நீங்க இதுல வந்து ஒரு கால்வாசி டாக்டர் ஆயிடுவீங்க. உங்க டாக்டர் கேட்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா it will be great help. It will save you a visit also. Fantastic. ஸோ இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ஒரு தடவை ஐ வாண்ட் டு ரிப்பீட், நம்ம கூட டாக்டர் சுமதி கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்மள அறியாமல் நம்ம மேலே இந்த COVID-19 வந்ததுக்கப்புறம் டெலிமெடிசின் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அது மாதிரி ஒரு டெலிமெடிசின் நோக்கி போகும்போது ஒரு டாக்டர் எப்படி தயாராகிறாங்க, ஒரு பேஷண்ட் அதுக்கு எப்படி ரெடி ஆகணுன்றத பற்றி தான் டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதில் அவங்க சொன்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன சொன்னால், குறிப்பாக இந்த எடை பார்க்கறது, வெயிட் செக் பண்ணுறது, ப்ளஸ் பிபி செக் பண்ணுறது அண்ட் டெம்பரேச்சர் செக்கிங், இந்த 3 வந்து நம்மளே அதுக்கான அப்பரேட்டஸ் யாருடைய கன்சல்ட்டிங்கில் நல்ல அப்பரேட்டஸ் வாங்கி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் டெலிமெடிசின் அப்ரோச் பண்ணும்போது இந்த 3 விஷயங்கள் நம்மளாலே டாக்டர்ஸ்ட்டு சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வியாதிகளுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸால் ப்ராப்பராக கன்சல்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான ஆப்ஸ் ஆல்ரெடி டாக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இட் இஸ் அவைலபிள். ஸோ அதில் நம்மளை பற்றின தகவல்களை நம்ம வந்து பதிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் with add-on details, நம்ம பிபி அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் வாட் எவர் அதர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நம்ம கூட கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது ஆன்லைனில் எப்பவுமே இருக்க போகுது. டாக்டர்ஸ் கேன் செக் அண்ட் மானிட்டர் அஸ் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, எப்போ வேணாலும் அவங்க பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் கனெக்டட் வித் ஸ்கேன் சென்டர்ஸ், எக்ஸ்ரே சென்டர்ஸ் அண்ட் வாட் எவர் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் எல்லாத்தோட கனெக்டர் இருக்கிறதால நம்மளால ரொம்ப எளிமையாக மருத்துவத்தை வந்து ரொம்ப அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மே ரைட் டாக்டர்? எஸ் சார், வெரி அதாவது 100% மார்க் போடலாம். அப்படியே எடுத்தது சொன்னதை வந்து அழகா வந்து நல்ல வார்த்தைகள்ல சொல்றீங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, மகிழ்ச்சி. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம வந்து பேஷண்ட்டை பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட தர்ஷன் ஃபெர்டிலிட்டி அண்ட் விமென்ஸ் மெடிக்கல் சென்டரில். அது என்னன்னு சொன்னால் கண்டக்டிங் கேம்ப்ஸ். அந்த கேம்பில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஐ சா ஒன் ஆஃப் த ஃப்ளையர்ஸ் ஏதோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்ன போட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த டயக்னோஸ் பண்ணுறது, மருத்துவம் பார்க்கறது, சர்ஜரி பண்ணுறது எல்லாம் தாண்டி there should be a relationship building between the doctor and the patient. That is more important. மருந்துல வந்து அது ஒரு பக்கம் குணப்படுத்துது அப்படின்னு சொன்னாலும் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து அந்த மருந்து வந்து வேகமாக வேலை செய்ய வைக்குது. அது வந்து பேஷண்ட்டுக்கு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, டாக்டர் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை வளர்க்குது அப்படின்னு நீங்கள் அதில் போட்டிருந்தீங்க நீங்கள். ஓகே, ஸோ அப்போது இந்த டெலிமெடிசின் இருந்தால் கூட நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க அந்த கேம்ப், அதாவது வேர் த டாக்டர் அண்ட் த பேஷண்ட்ஸ் ஆர் மீட்டிங் இன் அ குரூப், அது வந்து தேவைன்னு நான் நினைக்கிறேன். What do you say? So how I see it, right, அதாவது ஒரு ஒரு 500 சதுரடி இடம் இருந்ததுன்னா அதுல நம்ம சோசியல் டிஸ்டன்சிங்கோட வெயிட்டிங் ரூம்ல பேஷண்ட் உட்கார வச்சோம்னா அத்தனை மீட்டர் இடைவெளியில உட்கார வச்சு நர்சிங் ஸ்டாஃப் அதுக்கேத்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி, இப்ப கன்சல்டேஷன் ரூம்க்கு வரும்போது அட்டெண்டர் வரக்கூடாது, பேஷண்ட் மாத்திரம்தான் வரணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்டா பாக்குறதே வந்து இப்போ ஒரு பெரிய சவாலா இருக்கும்போது பிசிக்கல் கேம்ப்ஸ் அப்படிங்கறது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் டெலிமெடிசன் மூலமா ரீச்சிங் hundreds and thousands of people is very much possible. இப்ப we recently did a webinar. அந்த வெபினார்ல வந்துட்டு நாங்க இது எங்களுடைய சொசைட்டி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி சொசைட்டி ஆஃப் சவுத் இந்தியா, தட் இஸ் சென்னை பிரான்ச் உடைய ஃபர்ஸ்ட் டெலிமெடிசன் நாங்க பண்ணோம். சாரி, வெபினார் பண்ணோம், நாட் டெலிமெடிசன், வெபினார். சோ அதுல 13 டாக்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி, they were all chiefs from various colleges and research centers.
in and around Chennai. So அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு then we were out in the open. Out in the open, we had around 2,400 people who saw the interaction between the doctors. Doctors oda panel. This was on COVID and pregnancy. இப்ப கோவிட் அண்ட் பிரெக்னன்சில இப்ப ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இப்ப என்னன்னா கேள்வி பேஷண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் டெய்லி ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெட்ஸ் பத்தல. இப்ப இன்னைக்கு தேதிக்கு நீங்க பாத்தீங்கன்னா there is alarming news which is coming about. இப்ப ஸ்லோவா அந்த லாக்டவுன் பீரியட் பிசிக்கலி போக போக கேசஸ் உடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது, பிரச்சனைகள் அதிகமாகுது. சென்னை இஸ் a very big hot center. பெரிய அந்த ஹாட் சாரி டு இன்டரப்ட். கேசஸோட இன்டென்சிட்டின்றது என்ன? வாட் டு யூ மீன் பை தட்? அதாவது இப்ப வெறும் வந்துட்டு நீங்க கொரோனா டெஸ்டிங் பாசிட்டிவ், கோவிட் டெஸ்டிங் பாசிட்டிவா இருக்கிறதுன்றது வேற. அவங்களுக்கு சாதாரண இருமல் ஜுரம் வந்து அந்த பிரச்சனை சரியாயிடுதுங்கிறது வேற. இப்ப வந்து அதுக்கு அதாவது ஒருத்தருக்கு சளி, ஜுரம், அதுக்கப்புறமா இந்த மூச்சு திணறல் லேசா இருக்கிறதுன்னு வரும்போது, இல்ல மூச்சு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை யாரும் வந்து கோவிட்னு சொல்றது இல்ல, இன்ஃபுளுன்சான்னு சொல்றது இல்ல, ஃப்ளூன்னு சொல்றது இல்ல. We are telling it is ILI, ILI, influenza like illness. That is how we are categorizing now. Influenza மாதிரி இருக்கிற ஒரு illness. Yes, influenza like illness, ILI. It is a new terminology even for us. So அந்த ILI once அந்த கோவிட் டெஸ்டிங் பாசிட்டிவா இருந்ததுன்னா மாத்திரம்தான் then we have to take care of the patients in a different way. Because it can be, வரக்கூடிய ஃபீவர் எல்லாமே வந்து கோவிட் ஃபீவர் கிடையாது. பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு, இப்ப நான் மெயினா பிரெக்னென்ட் லேடிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். வரக்கூடிய, ஆனா அந்த பேக் ஆஃப் த மைண்ட் அது இருக்கதான் செய்யும். அதுவா இருக்குமோ அப்படிங்கிற இருக்கதான் செய்யும். சோ அதையும் நாங்க வந்து கருத்துல வந்து வச்சுக்கதான் வேணும். குவாரண்டைன் பத்தி தான் நான் மெயினா சொல்ல விரும்புறேன். இப்ப இன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு ஜோனல் ஆபீசர், என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிரச்சனைன்னு என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப பிரெக்னென்ட் லேடிஸ் அவங்க பாக்குறாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து டுவர்ட்ஸ் த டெலிவரி டைம், கடைசி 2 வாரத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு அந்த ஸ்வாப் டெஸ்டிங், RT-PCR அந்த மூக்குல இருந்தும் தொண்டைக்குள்ள இருந்தும் இருக்கக்கூடிய அந்த ஸ்வாப் டெஸ்டிங் பண்ணணும். எல்லாருமே பண்ணிக்கணும். பிரெக்னென்ட் லேடிஸ் டெலிவரிக்கு அவங்க போக போறாங்க. இப்ப ஜெனரல் பாப்புலேஷன் எல்லாருக்குமே வந்து அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு கேட்டகரிஸ் இருக்கு. யார் வந்து அந்த RT-PCR அந்த கோவிட் டெஸ்டிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லேப்ஸ்லயும் சரி, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. அதை உங்க டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி அந்த டெஸ்ட் லேப்ஸ் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அது பாசிட்டிவா இருந்தா ஒரு மாதிரி, நெகட்டிவா இருந்தா ஒரு மாதிரி. பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஒரு மாதிரி, சிம்டம்ஸ் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கான பரிந்துரைகள் தெளிவா இருக்கு. பிரச்சனை என்னன்னா, எவ்வளவு பரிந்துரைகள் இருந்தாலும் அந்த பரிந்துரைகளை ஜெனரல் பப்ளிக் ஃபாலோ பண்ண மறுக்கிறது தான் எங்களுடைய பெரிய பிரச்சனையா இப்ப இருக்கு. இப்ப ஒரு பிரெக்னென்ட் லேடி வராங்க, அந்த பிரெக்னென்ட் லேடி வரும்போது அவங்களுக்கு ருட்டீனா பண்ற மாதிரி டெலிவரி கிட்ட நாங்க டெஸ்டிங் பண்றோம். அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த டெஸ்டிங் பாசிட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த செல்ஃப் குவாரண்டைன், மத்தவங்க கிட்ட அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்காம அவங்க தனியா இருக்கணும். எல்லாரையுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணக்கூடிய அளவுல, ஈவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் இல்ல. பட் அது இருந்ததுன்னா அவங்க செல்ஃப் குவாரண்டைன், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க, பாசிட்டிவானா சிம்டம்ஸ் இல்லைன்னா நீங்க வீட்டுல இருங்கன்றாங்க. வீட்டுல see you have to be disciplined, you have to be sincere and you have to be genuine. எனக்கு ப்ராப்ளம் இல்ல, எனக்கு இருமல் சளி இல்ல, அதனால நான் வழக்கம் போல இருப்பேன் அப்படிங்கிறது நீங்க மத்தவங்களுக்கு இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். You have to be responsible for the society, not just responsible for yourself, not just responsible for your own family. You have to be responsible towards the person. At one time நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா 10 பேருக்கு அந்த வைரஸ் போயிடும். உங்களுக்கு வேணா பெரிய சிம்டம்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து அவங்கள ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனையோ இல்ல அவங்க இறந்து போறாங்கன்னு நம்ம கிட்ட இருந்து வந்ததாதான் இருக்கு. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எல்லாருமே இருக்கிறது வந்து நல்லது. சோசியல் டிஸ்டன்சிங் பல காலத்துக்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். அது இந்த கர்ஃபியூ பீரியடோட முடிய போறது இல்ல. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்க சொன்னதுல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, தேர் இஸ் நோ பப்ளிக் கிட்ட ஒரு டிசிப்ளின் வந்து குறைவா இருக்கு அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அதுக்கு நான் வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா,
COVID-19 பத்தி டாக்டர்ஸோட இப்போ வந்து மக்கள் வந்து நிறைய படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் தி இன்டர்நெட். அது வழியா என்னென்னவோ படிக்கிறோம், என்னென்னவோ கேள்விப்படுறோம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்ன ஒரு கட்டத்துல பயம் அதிகமாயிடுச்சு ஆரம்பத்துல. as you said, இப்போ கோவிட்னாலே உடனே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஏதோ ஃபேக் வீடியோலாம் பார்த்து, எப்பயோ எதையோ பார்த்து, படத்துல வர வீடியோலாம் பார்த்து ஒரிஜினல் நினைச்சு அது வந்தாலே அப்படியே இறந்து விழுந்துருவாங்களாம் அப்படின்ற அளவுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஓகே, அது நம்பர் 1. ரெண்டாவது வந்துட்டு தொடர்ந்து மீடியால வந்து ஆஸ் அ பப்ளிக், நானும் என்னையும் சேர்த்துக்கிறேன், நாங்க கேள்விப்பட்டது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, we heard only numbers, எத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனா COVID-19 வந்தா அது வந்து நம்ம எப்படி சமாளிக்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமோ ஒரு விஷயமோ வந்துட்டு எங்களை வந்து சேரவே இல்லை. அதனால நேச்சுரலி ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது. அதுக்கு அடுத்து வந்தது தான் இந்த டெஸ்டிங்லாம். ஏன்னா முதல்ல டெஸ்டிங்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லை. ஓகே, இப்போ நிறைய டெஸ்டிங் நடக்குது. இப்போ நான் மீடியாவில் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே நிறைய பேர் உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. பட் வந்தவங்க கூட அவங்கள என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் சார் நான் போன உடனே அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கு உண்மையிலே கோவிடா அப்படின்னு டவுட் ஒன்று வருது அவங்களுக்கு. ஓகே, சரி, அப்போ எதுக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க, எதுக்கு எங்களை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பல கேள்விகள். அதுல தான் இப்போ நீங்க சொன்ன அந்த இலி இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ். ஓகே, மேபி அது இல்னஸ், இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ் அதுவா இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி அவேர்னஸ்லாம் வந்து பப்ளிக் இல்லாதால அவுட் ஆஃப் ஃபியர், அவுட் ஆஃப் ஆங்ஸைட்டி அவங்க வந்து டிசிப்ளினை மீறுறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா உடனே வந்து அவங்கள வந்து நீங்க விட்டு விலகி ஓடிடாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கும் சொல்லலை அது. ஓகே, அந்த ப்ராப்ளமும் வந்து இட் பிளேட் a மேஜர் ரோல் அப்படின்னு என்னுடைய கருத்து அது. எக்ஸாக்ட்லி. இப்ப இதுக்கு நான் ஒரே ஒரு மாற்று கருத்து தான் வச்சிருக்கேன். இப்ப டிவில இவ்வளவு சேனல் இருக்கு, எல்லா சேனல்லயும் ஏன் நம்பரையே காமிக்கிறாங்க? ஏன் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய டெத் நம்பர், எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க? It is so psychologically upsetting. Yes. The thing is, why are we looking at this sort of news all the time? காலையில எழுந்து வந்ததுக்கு அப்புறமா நான் டிவி போடுறதையே இப்போ வந்து I am trying to avoid. What are we achieving by looking at numbers? Self discipline. இப்ப சைனால என்ன பண்ணாங்க? How are they able to control it? அவ்வளவு பெரிய தாக்கத்துல இருந்து அவங்க மீண்டு வராங்க அப்படின்னா வந்து I wouldn't like to go into details. அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் மாத்திரம் கொண்டு வர முடியாது. ஒரு சொசைட்டி ஃபுல்லா வரணும் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து கரெக்டா இருக்கணும். One thing I would like to say is, any sort of mask is good. Please wear masks. And mask இப்படி போடாதீங்க, இப்படி போடாதீங்க, கழுத்துல போடாதீங்க, தலையில தூக்கி வச்சுக்காதீங்க. உங்க மாஸ்க் அப்படிங்கிறது இந்த ஏரியா வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கணும். உங்களுடைய மூச்சு காத்து வெளியில வந்து போக கூடாது. உங்க மூச்சு காத்து வெளியில போகணும்னா மாஸ்க் வெளியில, மாஸ்க் வழியா தான் நீ அது வெளியே போகணும், மாஸ்க் வழியா தான் அது உள்ள வரணும். அதை இப்படி வச்சுக்கிட்டு நடந்து என்ன பிரயோஜனம்? எனி சார்ட் ஆஃப் மாஸ்க் பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் த்ரூ அவுட் தி வேர்ல்ட். பட் வாட் ஐ வுட் பிரைமரிலி சே இஸ், there are two type of masks. This is a surgical mask. Okay, இத நீங்க பார்த்திருப்பீங்க. This is a 3-ply, it's a 3-ply surgical mask. இதுதான் ஜெனரல் பப்ளிக் யூஸ் பண்ணணும். இது இல்லனா cloth mask. Okay, what I am showing here is a N95 mask. This is for healthcare workers. இதுக்கு மேல ஒரு nose pin இருக்கு. இதுக்கு வந்து இந்த layers are quite different. இது டாக்டர்ஸ் அண்ட் மத்த ஹெல்த்கேர் ஒர்க்கர்ஸ் வழக்கமா அந்த மாதிரி பாசிட்டிவ் கேசஸ ஹேண்டில் பண்ணும்போது போட்டுக்கக்கூடிய மாஸ்க். இந்த மாஸ்க் எல்லாம் ஜெனரல் பப்ளிக் வாங்கி வச்சிருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. பிகாஸ் வாட் யூ நீட் டு டூ இஸ் வேர் ப்ராப்பர் மாஸ்க். இந்த மாஸ்க் நான் ரோட்ல பாக்குறேன், ஸ்ட்ரீட்ல பாக்குறேன், ரோட்டு ஓரங்கள்ல பாக்குறேன். வாட் இஸ் த பாயிண்ட்? வேர் இஸ் அவர் செல்ஃப் டிசிப்ளின்? Why can't you people dispose it properly into dustbins, properly designated dustbins? இந்த டைம்ல நமக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் வரலன்னா வேற எந்த டைம்ல வரப்போகுது? வெரி ட்ரூ. வேற எந்த டைம்லயும் வராது. உயிர் மேல ஒரு பயம் இல்லாத, இல்ல அலட்சியமான, நம்ம மாத்திரம் பண்றதுனால என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற வந்து ஒரு கரெக்டான இது கிடையாது. We must be responsible. If we are all responsible, everything will work out good in our favor. மத்தபடிக்கு அதுக்கு மீறி எதனா நடக்குதுன்னா it's not in our hands. Everybody has to do their best. Yes, very true. இப்போ செல்ஃப் டிசிப்ளின் தான் இதுல வந்து மேஜர் இஷ்யூ.
ஓகே, அது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிடலான்றது ரொம்ப கரெக்டு. அண்ட் இப்போ 2 விதமான அந்த மாஸ்க்கை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஒன் இஸ் ஃபார் த டாக்டர்ஸ் ஹூ ஆர் இன் த ஃபீல்ட், ஓகே, ஹூ ஆர் அட்டெண்டிங் த பேஷண்ட்ஸ் டைரக்ட்லி. ரெண்டாவது எங்களை மாதிரி பப்ளிக் நாங்கள் போட்டுக்கலாம் அப்படின்றத. இதில் முக்கியமானது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது ரோட்டில் எங்கே போனாலும் இப்போது பிளாஸ்டிக் டம்ளருக்கு பதிலாக இது கிடக்குது, அப்படியே யூஸ் பண்ணிட்டு அங்கங்கே தூக்கி போட்டு போகிறாங்க. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம கொண்டு போயிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எலி, ஓகே, அது வந்து COVID-19 இல்லாமல் இருக்கலாம், அது இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ப்ராப்பராக குவாரண்டைன் பண்ணிக்கிறது தான் இதுக்கு மருந்து, மீதியெல்லாம் அடுத்தது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ என்னடா இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சிச்சுவேஷன் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கணிப்பாக இருக்குது. நான் குவாரண்டைன் பண்ணி நான் இருக்கேன், 10 நாள் இருக்கேன் நான். இப்போ எங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே நம்ம ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவர். ஓகே, 3 days இருந்துட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒன்று கோ ஹோம் அண்ட் ஸ்டே ஹோம். ஓகே, ஆனால் வீட்டுக்கு போனால் 2 டாய்லெட் இருக்கணும் அப்படின்றத தான் சரியாக இருக்கும். அப்படின்னா யூ கோ டு அனதர் ஹாஸ்பிட்டல், அங்கே போய் நீங்கள் இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பயப்படுறாருன்னா, நான் இங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து எனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யூ சஃபர். ஓகே, எங்களை நீங்க வந்து கோவிட் டெஸ்டிங் பண்ணிக்க சொல்றீங்க டெலிவரிக்கு முன்னாடி. இப்ப டெலிவரியில எங்களை பாக்குற டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் கோவிட் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வராதான்னு கேக்குற क्वेश्चंस வந்துருச்சு. பட் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், நாங்க எங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஓகே, why is this changing? camera வந்து அந்த ரைட் பாட்டம்ல வந்து there is a switch. Right now fine. So எங்களுக்கு வந்து we don't have symptoms. We try to protect ourselves as much as possible. We are also screening. Healthcare workers எல்லாருமே வந்து universal screening வந்துடுறோம். And ஏதாவது symptoms இருந்ததுன்னா we get ourselves tested and get out of the system and get into self quarantine as early as possible. எங்க சுத்து வட்டாரத்துல நாங்க பார்த்த பேஷண்ட்ஸ்க்கு யாருக்காவது அது பாசிட்டிவா இருந்ததுன்னா we automatically go into self quarantine. We are all monitoring ourselves and we are also monitored by the government and organizations in which we work for. So we have a system in which we are able to screen ourselves. But is there a system which is available for the entire population of India? No. Are we screening enough? No. So there is a huge gap between what is happening and what is expected to happen. Beyond all this, there are certain things which is not under our control. We cannot keep questioning everything, but at least you can do something. That is social distancing. Every place தேவை இல்லாமல் வெளியே போவதை தவிர்க்க வேண்டும். சில மாதங்களுக்கு probably up to year end, probably even up to a year, 1 yearக்கு இப்படிதான் இருக்க வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, ரிலேட்டிவ்ஸை பார்க்க முடியல, சினிமாக்கு போக முடியல, ஷாப்பிங் பண்ண முடியல, ஃப்ரீயா இருக்க முடியல, வேலை இல்ல, வருமானம் இல்ல, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும். அட் த எண்ட் ஆஃப் தட் 1 year நம்ம உயிரோடு இருந்தோம்னா இந்த 1 வருஷம் நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கலாம். இல்லைன்னா if we what we are giving up for what is the only thing which matters. இப்ப இந்த விஷயம் எல்லாம் இல்லதான். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? Do we have a choice? We don't have a choice. If we get illness, இப்ப கோவிட் வந்தா am I going to get sick and die or am I going to live alive அப்படின்னா, small illness உங்களுக்கு வந்து போயிடுச்சு, if it's just a small illness na, you will be positive but you are going to be alive. The possibility of death is very small. The possibility of hospitalization is very small. Do we have a control over it? No, we do not have a control over it. So what can we do? Try to avoid getting into a crowd. Try to avoid socializing. Try to avoid going out. There is a lot of avoid which one has to do in the next few months or even 1 year. Mentally preparing ourselves. It is very difficult. There's one big chapter on how to psychologically manage ourselves and people around us. Even we are affected by it because we are also equally psychologically stressed. பார்க்க வேண்டியவங்களை போய் நேரா பார்க்க முடியறது இல்ல, டெலிகன்சல்டேஷன்லயே நிறைய விஷயங்கள் முடிச்சுக்க வேண்டியிருக்கு, தொட்டு பாக்குற பேஷண்ட்ஸ 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியுது. இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கும் அது ரொம்ப சங்கடமான நிலைதான்.
பட் வேற வழி இல்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. இட் இஸ் we are in the midst of a pandemic. நம்மளுடைய வாழ்நாள்ல இது ஒரு முறையோட வந்து போயிடுச்சுன்னா நல்லது. இதுக்கு முன்னாடி 102 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இப்ப மறுபடியும் வந்திருக்கு. நம்ம வாழ்நாள்ல அதை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம்னு வந்துருச்சு. வேற என்ன பண்ணிக்க முடியும்? எங்க போய் குறை கட்டிக்க முடியும்? You don't have really a choice. Whatever job you are in, you just have to do. If you can work from home, nothing like that. Please work from home. Okay. Avoid going out. This is going to be there for some time. It's better that we stay home as much as possible. பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க. வீட்டுக்குள்ள ஒரு வருஷம் ஆனா கூட வீட்டுக்குள்ளேயே வந்து பரவதுக்கு வாய்ப்பை இப்படிதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் ட்ரூ ஆல்சோ. ஓகே, அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம சொல்லுது. ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னா, உங்களை மாதிரி டாக்டர்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து யூ ஆர் டேக்கிங் த மேக்ஸிமம் ரிஸ்க். ஏன்னா போலீஸ் இருக்காங்க, மீறி சுகாதார பணியாளர்கள்லாம் இருக்காங்க. பட் டாக்டர்ஸ் ஆர் த ஒன் who are interacting with the patients டைரக்டா ஸ்பாட்ல போய் நீங்க வந்து டச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ யூ ஆர் டேக்கிங் த மேக்ஸிமம் ரிஸ்க். ஸோ அதுக்காக வந்து இந்த உலகமே வந்து டாக்டர்ஸ் அப்படின்னால ஏற்கனவே அவங்க வந்து டாக்டர்னா ஒரு மரியாதை இருக்கும். இப்போ வந்து அடிஷ்னலா போயிட்டு அவங்க வந்து கடவுள்கள், தேவதைகள் அப்படின்னு வந்து கொண்டாடுற ஒரு நிலைமை வந்து வந்தது. அட் த சேம் டைம் அதே டாக்டருக்கே வந்துட்டு ஒரு விஷயம் இந்த மாதிரி அவருக்கே வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவருக்கு மேல இருக்க அந்த அத்தனைய அந்த புகழ் உரைகளையும் தூக்கி போட்டுட்டு அவரையும் ஒரு சாதாரண பேஷண்ட் அப்போ எல்லாம் பயந்து ஓடுற ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டிலே நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. ஓகே, அந்த மாதிரி சமயத்துல ஒரு டாக்டரா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? என்ன எங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எங்களை வந்து நீங்க உடனே பார்த்து பயந்து ஓடுவீங்களா? எங்களுக்கு வந்து குறைந்தபட்ச கூட மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஆஸ் அ டாக்டர் ஹவு டிட் யூ ஃபீல்? முதல்ல ரொம்ப வருத்தமா இருந்தது, அப்புறமா ரொம்ப கோவமா இருந்தது. அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனாலதான் இந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் முதல்ல இருந்தே மெடிசின் படிச்சு பிராக்டிஸ் பண்ண நாள் ஆரம்பிச்சதுல இருந்தே பேஷண்ட்ஸ் வந்து திட்டமும் செய்வாங்க, புகழ்ந்து தலையிலையும் தூக்கி வச்சுப்பாங்க. பட் எந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்களை தலையிலையும் தூக்கி வச்சுக்காதீங்க, கடவுள் மாதிரியும் பாக்காதீங்க, எங்களை தூசு மாதிரியும் பாக்காதீங்க, எங்களை சக மனிதர்களா பாருங்கன்னு முதல்ல தான் நான் என்னை சந்திக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். என் மைண்டையும் நான் அந்த மாதிரிதான் வந்து இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். புகழும் தலைக்கு போயிடக்கூடாது, அவமானமும் தலைக்கு போயிடாம நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்துட்டு எப்படி செய்யணுமோ சிறப்பா மனசு நல்ல கட்டுப்பாட்டோட சந்தோஷத்தோட செஞ்சா போதும்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட் இருக்குன்னா நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ண வேண்டிய முடியும். எனக்கு பர்சனலி வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் மீ டு சார்ட் ஆஃப் டேக்கிள் ஆன் திஸ். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வந்து நடுவில் சல்யூட் அப்படின்னு சல்யூட் பண்ணாங்க அவங்க. ஸோ நீங்கள் எவ்வளோதான் ஹம்பிளா எங்களை வந்து சாதாரண மனிதர்களாக நினைத்தால் போதும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மனசுக்குள்ள வந்துட்டு ஓரிரு இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்களை தவிர எல்லாருமே வந்து இந்த காலகட்டத்தில் கட்டாயமா டாக்டர்ஸ் வந்து கடவுளாகவும் தேவதைகளாகவும் தான் நினைப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் விட்டா வேற கதி கிடையாது. ஓகே, இந்த உலகமே வந்து டவுன், எல்லா ஃபீல்டும் டவுன். ஆனா அது எல்லாத்துக்கும் அந்த ஃபீல்டு வந்து காரணம் கிடையாது. ஓகே, சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த துறைகள்லாம் இப்போ இன்னைக்கு வந்து இப்படி இந்த துறைகள் வந்து கீழே இறங்கி இருக்கிறது காரணமா இருக்கு. ஸோ சுகாதாரமும் ஆரோக்கியம் தான் முன்னிலைப்படுத்தப்படும் போது நேச்சுரலி டாக்டர்ஸ் கம் இன் ஃப்ரண்ட். வேற வழி இல்லை. அது நேரில் சந்திக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் டெலிமெடிசின் வழியாவோ வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாவோ எது வழியாவோ டாக்டர்ஸை தான் வந்து இந்த என்டையர் வேர்ல்டு வந்து சார்ந்து இருக்கும், வேற வழியே கிடையாது. ஓகே, ஸோ ஐ ரெட் சம்வேர் உங்கள் பேஜ்லையா ஃபேஸ்புக்கில் எங்கேயும் தெரியல, எங்கேயோ பார்த்தேன். அதில் வந்து என்ன போட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட், யூ பிரிங் ஜாய் டு விமன் அண்ட் ஃபேமிலிஸ். அந்த கைனகாலஜிஸ்ட்டை பற்றி போட்டிருக்கும் போது, ஓகே, ஒரு கைனகாலஜிஸ்ட்டுக்கு வந்து அந்த ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது. ஓகே, மற்ற எந்த மருத்துவரையும் விட ஒரு கைனகாலஜிஸ்டுக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலியில ஒருத்தராகவே மாறிவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இயல்பாகவே அமையுது. அதுவும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து
அந்த பிரெக்னெண்டா இருக்கிற அந்த லேடி அவங்க அம்மா கூட இருக்காங்களா டாக்டர் கூட இருக்காங்களா அப்படின்றதே டவுட்டா இருக்கும். ஏன்னா அவ்வளோ க்ளோஸா அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பாடி லாங்குவேஜ் வந்து அதில் ஃபீல் ஆகும். தே வில் ஃபீல் சோ கம்ஃபர்டபுள் டு பி வித் த டாக்டர். ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது ஒரு கைனகாலஜிஸ்டுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் யூ ஆர் ரியலி பிளஸ்ட். It takes a lot of patience, understanding, and God's will probably to get into that tier of trust between patients and patients. கண்ணு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க நம்புறாங்களா இல்லையான்னு. அவங்க நம்புறாங்களான்றது வேற, அவங்களுடைய நம்பகத்தன்மைக்கு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறது அவங்க கண்ணை ஒரு 5 செகண்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். சோ புதுசா பார்க்கக்கூடியவங்க கிட்ட அந்த ட்ரஸ்ட் நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சில காலங்கள் ஆகலாம். டெலிமெடிசன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். பட் அது வீடியோ கன்சல்டேஷன்ஸ் பண்றதன் மூலமா நிறைய நீக்கிட முடியும். ஒரு டாக்டர் எப்படி பேசுறாங்க, ஒரு டிசீஸ் தான் இருக்கும், ஒரு பிரச்சனை தான் இருக்கும், அந்த பிரச்சனைய 10 விதமான டாக்டர்ஸ் 10 விதமா மேனேஜ் பண்ண போறாங்க. அதுல மேனேஜ்மெண்ட் ஒன்னாதான் இருக்கும். ஆனா அவங்களுடைய சொல், செயல், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மேக் a lot of difference. And this is the period which requires a lot of communication between doctors and the patients. டாக்டர்ஸும் ஒரு ப்ராபப்ளி ஒரு 10 நிமிஷத்துல ஒரு பேஷண்ட்டை பாத்திர முடியுது, அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம கேட்டு செயல்பட்டு, அதாவது ஒரு சுறுசுறுப்பா நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு வந்து இட் இஸ் நாட் அ பிக் திங். அவங்க சீக்கிரமா ஒரு டயக்னோசிஸ்க்கு வர முடியும், இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க முடியும். பட் இப்ப வந்து இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல அவங்கள கூப்பிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள வரவழைச்சு தனியா வேற பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் இன்னொன்னு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு கிளினிக்கு இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லேடியவோ இல்ல ஈவன் ஜென்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டா போனா கூட நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, கூட்டமா போவாங்க. பேஷண்ட் மாத்திரம் போக மாட்டாங்க. பேஷண்டோட அப்பா இருப்பாங்க, ஊர்ல இருந்து ஒரு சித்தி வந்திருப்பாங்க, அவங்க கூட இருப்பாங்க, இன்னொரு டாக்டர் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கூட இருப்பாங்க. இதுல ஒரு 4 பேர் ஒன்னா நுழைஞ்சாங்கன்னா இதுல யார் பேஷண்ட்னு நம்ம பார்த்து முடிவு பண்றதுக்கே நீங்க உங்கள யார் பேஷண்ட்னு சொல்லுங்க முதல்லன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கும். சோ on a lighter side, but all this cannot be encouraged now and will not be encouraged now. So it is going to be a big disadvantage first for the patient and for the attenders. நம்மள எங்கேயுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நம்மள கூட நிக்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. See, இது வந்து நீங்க கூட்டிட்டு போற அந்த பேஷண்ட்டுக்கும் சரி, இல்ல நீங்க பார்க்கக்கூடிய அந்த டாக்டர், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அந்த பர்டிகுலர் கிளினிக், அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, இட் இஸ் ஆக்சுவலி a burden. We must come out of that mindset. இப்ப ஒரு சில காலத்துக்கு இது கண்ட்ரோல் ஆகுற வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய அட்டெண்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம எப்படி ஒரு கூட்டமா அப்படியே ஒரு பெரிய சப்போர்ட் டீமோட நம்ம டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். உங்களை எங்க உட்கார வைப்பாங்க டாக்டர்ஸ் யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வெயிட்டிங் ஏரியா இருந்தா கூட அந்த சோசியல் டிஸ்டன்சிங் if they have to maintain for the patients, they will only be able to look after the patients. அப்ப அட்டெண்டர்ஸ் நீங்க வெளியில தான் நிக்க வேண்டியிருக்கும். அதை நீங்க தவறா வந்து எடுத்துக்க கூடாது. Because this is the only way we can control the illness at this point of time, the spread of illness at this point of time. Actually speaking, the government and the private sector are facing more and more cases every day, especially in Chennai. Nothing to get scared of. This is going to happen. Do we have a control over it? We don't have a control over it. Can we do anything about this? Yes, whatever is in our control. Social distancing, cleanliness, maintaining a self-discipline within yourself, within your family, within your friends, and trying to stay away. எப்ப வேணுமோ அப்ப மாத்திரம் டாக்டரை கன்சல்ட் பண்றது, எப்ப கன்சல்ட் பண்ணணுமோ முடிஞ்ச அளவுக்கு டெலி கன்சல்டேஷன் பண்றது. விசிட்ஸ வந்து டாக்டரால உங்களை 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்க முடியாம இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. தேவையான ஏதாவது எமர்ஜென்சி இருந்ததுன்னா அதை தூங்க விடாம நீங்க போய் முதல்லயே போய் அட்ரஸ் பண்ணி இதுதான் என்னோட பிரச்சனைன்னு சொல்லிக்கிறது. பிரச்சனைகளை நீங்க லேட்டா போக கூடாது. ஒரு பேஷண்ட் 4 மாசம் கழிச்சு வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இப்ப நான் 4 months பிரெக்னன்சி, எனக்கு இந்த குழந்தை வேணான்ட்டு. ஏன்னா டாக்டர் பீரியட்ல இந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் டைம். If you didn't want that pregnancy, you had a choice. You could have prevented. Pregnancy doesn't happen by choice.
it happens by choice. It is not happening by chance. It is under your control. ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸ் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க முக்கால்வாசி நேரம். நான் காரணமா இருக்க மாட்டேன் முக்கால்வாசி நேரம். பட் ஒரு பிரெக்னன்சி நேருதுன்னா உங்களுடைய கட்டுப்பாடு இல்லாம அது நடக்கிறது இல்லையே. சோ இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய unwanted pregnancies are happening. That is not right. You should have control. Yeah, very strong message from you. Okay. So சுய கட்டுப்பாடுன்றது வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல இருக்கு அப்படின்றது ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை இனிமே பார்க்க போற பல லேடிஸ்க்கு வந்து இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் தான் நான் தோன்றேன், எனக்கு தோணுது இந்த சமயத்துல. இப்போ இதுல இன்னொரு விஷயம் வந்து இந்த COVID-19 வந்து என்ன வந்ததுன்னா, நான் முன்னெல்லாம் வீக்லி ஒன்ஸ் டாக்டரை போய் பார்ப்பேன், மந்த்லி ஒன்ஸ் ஆகுது போயிடுவேன் நான். ஓகே, அப்படி வீட்டுக்கு வீடு யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, எதுக்குமே போல முன்னால டாக்டர் உடனே அங்க வா இங்க வாங்குவாங்க, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்வாங்க, இந்த மருந்து கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல இந்த 1 month. பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஆல் ரைட். அப்போ இவ்வளவு நாள் நான் பார்த்துக்கிட்டது வந்து சும்மாவா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து how do you see this? எங்களுக்கு எந்த டாக்டருமே வந்து 2 வகையான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஒரு வகையான பேஷண்ட்ஸ்க்கு நிஜமாவே ட்ரீட்மெண்ட் நிறைய தேவைப்படும். ஓகே, நிஜமாவே எங்களுடைய ஹெல்ப் தேவைப்படும். ஓகே, ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து பிசிக்கலி நாங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அவங்க நிறைய நேரம் எங்களை சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்காக தான் வந்து பார்ப்பாங்க. டாக்டர் போய் பார்த்தா ஓகே நல்லா இருக்கு, அந்த என்வைரன்மெண்ட்டுக்கு போய் அந்த பிபி அண்ட் வெயிட் செக் பண்றது, டாக்டர் முகத்தை பார்த்து பேசுறது, ஒரு பிளட் சுகர் செக் பண்ணிக்கிறது, கொஞ்சம் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்றது, இது ஒரு ரொட்டீன் மாதிரி. This is more common. Yeah, this is more common among women. This is more common among little older age group, middle age or older age group. நம்ம நல்லா இருக்கமா அப்படின்னு ப்ரோஆக்டிவா போய் செக் பண்ணிக்கிறது. அண்ட் இன்னும் ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. We call that among doctors as KKK syndrome. Can you tell me what it is? கை கால் குடைச்சல் syndrome. கை கால் குடைச்சல் syndrome. Yeah, we call it as KKK syndrome. இது வந்து it is more prevalent in women. Okay. நிறைய பேர் அதுல பாத்தீங்கன்னா ஹவுஸ் வைஃப்ஸா இருப்பாங்க. Okay. அவங்க டாக்டர் பார்க்க வர்றதே ஒரு அவுட்லெட் தான். ரைட், புரிஞ்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து இல்ல அப்பாவை கூட்டிட்டு வந்து டாக்டர் எதுக்கு உட்கார வச்சு நீ என்ன பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது, அது ஒரு வகையான ஒரு என்ன சொல்றதுன்னா it is right. Yeah, it is needed for them. How can we say no? Yes. இப்ப நான் சொன்ன 3 கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நாங்க எப்பவுமே தேவைப்படுவோம். ஓகே, அடுத்த 2 கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் பத்தி தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ் எஸ், கை கால் குடைச்சல் KKK பேஷண்ட்ஸ். யா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா வந்து ஒருத்தர் தேவைப்படுது. ஏன்னா இப்போ டாக்டர்ஸ்க்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. வீட்டில் வந்து ஏதோ பேசிட்டே இருப்பாங்க, இதை சாப்பிட அதை சாப்பிடான்னு சொல்லுவாங்க. அவங்கள அறியாம இது வேணாம் இதை சாப்பிட்டா டாக்டர் திட்டுவாங்க அப்படின்னு டாக்டர் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க பார்த்து 1 மாசம் ஆயிருக்கும், இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் பார்க்க போவாங்களா இருப்பாங்க. ஆனாலும் இன்விசிபிளா அந்த டாக்டர் வந்து வீட்டுக்குள்ள இருப்பார். வேணாம் அதை சாப்பிடாத டாக்டர் திட்டுவாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கூடயும் அவ்வளோ ஈஸியாக சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னும் போது டாக்டர் வந்து அந்த ரோலை வந்து அவங்களை அறியாமல் ஏற்றுக்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகே, டாக்டர் சொன்னால் எல்லாம் சரிதான், அதுக்காக நான் போய் பார்க்குறேன், அதையா செலவு பண்ணுறேன் காத்திருக்கேன், அதெல்லாம் வந்து வேற. ஓகே, ஏதோ மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் வேற. பட் ஐ சீ த டாக்டர் அப்படின்னா ஐ கெட் தட் கம்ஃபர்ட். ஸோ அந்த மாதிரி ஆஸ் எ டாக்டர் வந்து யூ ஹேவ் தட் பிளஸ் அப்படின்னு. ஏன்னா சுபத்தி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து மைண்டுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும், சட்டுன்னு ஒரு பளிச்சுன்னு உற்சாகமாக சிரிக்கிற ஒரு நபர் வந்து எனக்கு ஞாபகத்து வருவாங்க. ஸோ தட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் அ டாக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து ஃபார் எனி பேஷண்ட் உற்சாகமாக உணர்வாங்க. யாரோ சொல்லியிருக்காங்க. நான் வந்து சில பேரை கேட்பேன், நீங்க எதுக்கு வந்தீங்க இன்னைக்குன்னு கேட்பேன். என்னோட நர்சஸே கேட்பாங்க, பார்க்க வர்ற பேஷண்ட் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கிற ஒரே டாக்டர் நீங்களா தான் இருப்பீங்க மேடம். நிறைய பேர் கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, பேஷண்ட்ஸ் வந்தா போதும்னு நினைக்கிறவங்க இருக்கிற இடத்துல உங்களை மாதிரியும் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் உழைக்க தெரியாத டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எதுக்குமா வர்றீங்க, எதுக்கு வீணா ஏன் வர்றீங்க, எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் சில பேரை. பிகாஸ் அவங்க ஒரு 10 நாள் தான் இருக்கும் பார்த்து, அவங்க மறுபடியும் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக வந்து இதுக்கு நீங்க போன்ல சிஸ்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னா அவங்களுக்கு வந்து இல்ல இங்க இருந்து போய் அந்த 2 பேராசிட்டமால வெளியில வாங்காம இங்கேயே போய் வாங்கி சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து அது see we have to address that issue also.
we cannot ignore them. Probably we can encourage them. We can identify their trouble, give them emotional support, and reduce the number of visits, and probably do some charity. That is all. ஓகே, நவ் வேர் இந்த லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் முடிச்சுக்கோ அப்படின்னு நம்மள இன்ஸ்டாகிராம் சொல்லுது. ஸோ தேங்க்ஸ் அ லாட் சுமதி, ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ டுடே. ஆமாம், ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கவங்க நிறையா லேர்ன் பண்ணியிருப்பாங்க டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி. தேங்க்ஸ் ஃபார்